கலைகள் அப்படின்றது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்துக்கு நிம்மதியையும் தரக்கூடியது. அதுபோல் பயணங்கள் அப்படின்றது ரொம்ப அழகான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது. கலைகளூடாக பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது கலை யாத்ரா. கலைத்துறையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பிரிவும் ஆரம்பிக்கும் போது சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இப்போவும் அந்த ஃபீல்டில் ஒரு சிலர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த 2 பிரிவினரையும் நாங்கள் மனசு திறந்து பேச வைக்க போகிறோம். அப்படின்னா நாங்கள் எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம், என்ன விஷயம் பேச போகிறோம்? இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒளி ஊடகத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னா அது வானொலி தான். எஃப்எம் கேட்காம வளர்ந்தவங்க யாருமே இருக்க முடியாதில்லை. அதுபோல் இப்போ எஃப்எம்மில் ஒர்க் பண்ணுற நிறைய அறிவிப்பாளர்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் நாங்கள் சின்னவங்களாக இருக்கும்போது அப்போது இருந்த அறிவிப்பாளர்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அதற்கும் முதல் இருந்த அறிவிப்பாளர்களை உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் சில நேரங்கள் அந்த பெயர்கள் எல்லாம் மறந்து போயிருப்பீங்கள்ல. அந்த நேரம் வானொலியில் பலரும் ஜாம்பவான்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் தான் மயில்வாகனம் சர்வானந்தா. ஆரம்பத்தில் பகுதி நேர அறிவிப்பாளராக இருந்து, சிரேஷ்ட ஒளிபரப்பாளராக இருந்து, தயாரிப்பாளராக இருந்து, அதுக்கப்புறம் அமைப்பாளர், சிரேஷ்ட அமைப்பாளர், கட்டுப்பாட்டாளர், செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு பல்வேறு பிரிவுகள்லையும் தன்னை நிரூபித்த ஒரு கலைஞர். வெறுமனே ஊடகவியலாளராக மட்டும் இல்லாமல் ஒரு நாடக நடிகராகவும் இருந்தார். மேடை நாடகங்களில் அதிகமாக நடித்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டிய ஒருத்தர் தான் மயில்வாகனம் சர்வானந்தா. அது போலவே கவிதைகள் எழுதுறதுலையும் சிறந்தவர். இவருடைய இளமை பருவத்துல கவிதைகள் எழுத ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எழுதிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய கவிதைகளை அவருடைய முகநூல்ல பகிர்ந்து கொண்டிருக்காரு. பல விருதுகள், சான்றிதழ்கள் அப்படின்னு இவருக்கான அங்கீகாரங்களும் பல இருந்தது. திறமையாக தமிழ் உச்சரிக்கும் பண்பு, அது போல தமிழ் மேல் ஒரு பற்று, இதெல்லாம் சேர்ந்தவர் தான் இலங்கையினுடைய மூத்த வானொலி அறிவிப்பாளர் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள். நேரம் 4:01. 1000 ஒருவன் படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் குழுவினர் பாடியது. சிறப்பான ஆளுமை பெற்றவர்களாகவே அவர்கள் இருந்ததால் அந்த நிகழ்ச்சியை எல்லோருமே கேட்பதற்கு ஆவலாக இருந்தார்கள். அதற்கு ரசிகர்களும் இருந்தார்கள். அந்த நாட்களிலே சினிமா பாடல்களை ஒலிபரப்பியதால் வேறு வழி எங்குமே இல்லை இதை கேட்பதற்கு. இலங்கை வானொலி ஒன்றுதான் மிகவும் பிரபலமாக இருந்தது. இளையராஜா அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் உங்களுடைய நிறுவனத்துக்கு, உடனடியாக இந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டும்படியும். இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற நேயர்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் கடிதம் மூலம் தங்களை பரிமாறிக்கொள்வார்கள். அப்போது இருந்த ஒரே ஒரு முறை கடிதம்தான். வாசிப்பு, நல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்கின்றதன் மூலம் அது அவைகள் எல்லாம் சிறந்த புத்தகங்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அந்த புத்தகங்களை நாங்கள் வாசிப்போம். எப்படியே எத்தனை தரமாடா வாங்கி இந்த காசு 100 ரூபா வாங்கி 50 ரூபா அந்த விட்டோம், இன்னும் 50 ரூபா ஒரு வருஷமாக மாற்றி போட்டா. வானொலியினுடைய மூத்த அறிவிப்பாளர்களில் ஒருவர் மயில்வாகனம் சர்வானந்தா. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஊடகத்தில் பேசியிருக்காரு. ஆனால் எஃப்எம்ல இல்லை, டிவியில். அவருடைய அந்த காலத்து பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாதில்ல. இப்போல்லாம் விஷுவலாக ரேடியோ போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்கே என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்மெல்லாம் சின்னவங்களாக இருந்திருப்போம், இல்லை அந்த டைமில் பிறக்காமல் கூட இருந்திருப்போம். உண்மையில் அவர் வேலை செய்கிற காலத்தில் நான் பிறக்கலை. அப்படி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அந்த டைமில் இருந்த ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் அப்போது அந்த டைமில் ரேடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நாங்கள் கேட்க தயாராகிறோம். முதல்ல அவருடைய வானொலி பயணம் எப்படி இருந்திருக்கும்? நான் 1973 அளவிலே பகுதி நேர அறிவிப்பாளராக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் சேர்ந்து கொண்டேன். என்னோடு வி.என். மதியழகன் அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அந்த நாட்களிலே நாங்கள் சேர்ந்தபோது ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம், பி.எச். அப்துல் ஹமீத், ராஜேஸ்வரி சண்முகம், புவன்லோஜினி வேலுப்பிள்ளை மற்றும் சராய் மேனுவல், விமல் சொக்கநாதன், கோகிலா சிவராஜா என்று பலரும் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். நாங்கள் பகுதி நேர அறிவிப்பாளர்களாக அங்கு சேர்ந்து கொண்டோம். சேர்ந்தபோது எங்களுக்கு ஒரு பயிற்சி நடக்கும். அந்த பயிற்சி எங்களுக்கு தந்தார்கள். நான் ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் அவர்களின் கீழே பயிற்சியை பெற்றுக்கொண்டேன்.
அதிலிருந்து எங்களுடைய அறிவிப்புத்துறை ஆரம்பித்தது என்றே சொல்ல வேண்டும். ஆனால் அங்கு சேர்ந்து கொண்ட போது அறிவிப்பாளராக நாங்கள் தெரிவு செய்த பின்னாலும் எங்களுக்கு பணிபுரிவதற்கு அநேகமாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதாவது அங்கே நிரந்தரமான அறிவிப்பாளர்கள் பலர் இருந்தபடியால் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எப்போதாவது ஒரு முறை தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த காலம் எங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். அந்த ஒரு நாளே எங்களுக்கு ஒரு வருடம் போல் சந்தோஷப்படுவதற்கு அந்த நாள் மிகவும் உற்சாகமாக இருக்கும். எங்களுடைய பெயர் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும், கேட்க வேண்டும். அவர்களும் நீங்கள் தானா சர்வானந்தா என்று கேட்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் இருந்தது. மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்றது தான் அவருக்கு இந்த அறிவிப்புத்துறைக்குள்ளே வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. சினிமா பற்றிய தேடல் ரொம்ப கூட. அதனால் ஸ்கூல் முடித்ததுமே வெள்ளிக்கிழமைகளில் படம் பார்க்க தான் போவார். யார் படம் செய்திருக்கிறாங்க, யார் டிரெக்ட் பண்ணது, யார் பாடியிருக்கிறாங்க, யார் இசையமைச்சிருக்காங்க, யார் நடிச்சிருக்காங்க, இந்த தேடல்கள் அவரை இந்த ஊடகத்துறைக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. என்னதான் நம்ம ஆர்வம் இருந்து ஆர்வத்தோடு ஒரு துறைக்குள்ளே போனாலும் உடனடியாக நமக்கான ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எல்லாருமே ஒரு துறைக்குள்ளே போகும்போது அந்த துறை பற்றிய முழுமையான அறிவோடையும் போக மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நிறைய படிக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். வயசும் சின்ன வயசு அப்படின்றதுனால அந்த துறைக்குள்ளே போயிட்டு இவர் தன்னை ஒரு விஷயம் மூலமாக அடையாளப்படுத்தியிருக்காரு. எஸ்கே பரராஜசிங்கம் அவர்கள், கே.எஸ். ராஜா அவர்கள், ஹமீத் அவர்கள், ராஜேஸ்வரி சண்முகம் அவர்கள், இப்படி நடராஜசிவம், கே.எஸ். ராஜா என்று இவர்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறந்த நிகழ்ச்சிகளாகவே போற்றப்பட்டன, பார்க்கப்பட்டன. நாங்களும் அதை கேட்டு ரசித்தோம். அப்படியானால் நாங்களும் அதே போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்றால் அதே அரைத்தமாவையே நாங்கள் அரைக்காமல் புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றும். நானும் பல தடவைகள் என் மனதுக்குள் என்னென்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த காலமும் உண்டு. மண்டைக்குள் எதுவுமே எனக்கு ஏறவும் இல்லை. அப்படி செய்யக்கூடிய நினைவு என்ன செய்யலாம் என்று யோசித்து எல்லாவற்றையும் இவர்கள் செய்து விட்டார்களே என்ற நினைவு தான் எனக்கு வரும். ஆனாலும் ஆரம்பத்திலே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியாக இளவேனில் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்திலே செய்தேன். ஓரளவுக்கு எல்லோரும் செய்கின்ற நிகழ்ச்சி போல் என்னுடைய நிகழ்ச்சியும் இருந்ததால் அதிலே ஒரு பெரிய வரவேற்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்னால் எங்களுக்கு நான் ஒரு தயாரிப்பாளன் ஆனேன். அதன் பின்னால் அமைப்பாளராக இருந்தேன். தயாரிப்பாளராக இருக்கும்போது பல நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது தான் சிந்திய முத்துக்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்போது அன்னக்கிளி வந்த காலம். இளையராஜா அப்போது தான் திரையுலகுக்கு வந்திருந்தார். அவர் பல படங்களுக்கு பாடல்களை இசையமைத்திருந்தார். அந்த பாடல்களை எல்லாம் கேட்கும்போது சில பாடல்களின் நினைவு எனக்கு வரும். அநேகமாக அந்த போனியம், அபா, ஜேம்ஸ் லாஸ்ட் அப்படி என்று ஆங்கில பாடல்களினுடைய ஆரம்ப இசை, இடை இசை என்று பல இடங்களிலே எனக்கு அந்த பாடலோடு ஒப்பிட்டு வருகின்ற ஒரு நினைவு வரும். உடனே நான் நினைச்சேன், இது போன்ற பாடல்கள் பழைய வேறு இசையமைப்பாளர்கள் செய்ததும் இருக்கிறதே, எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக செய்தால் என்ன என்று கேட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்தேன். இசைக்கு ஞானி அப்படின்னா அது இளையராஜா அவர்கள் தான். அவருடைய இசையமைப்பில் வெளிவந்த பாடல்கள் நாங்கள்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். அந்த பாடல்களை கேட்கும்போது ஒரு தெய்வீக தன்மை இருக்கும். இப்போது இளையராஜா அவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் அப்போவும் விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போது அவரை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணுறது சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது குயிக்காக போய் அவரை ரீச் பண்ணுது. ஆனால் அப்போது இலங்கையில் ஒரு வானொலியில் பேசப்பட்ட விஷயம் அவரை போய் ரீச் பண்ணியிருக்கு. அதனால் அவர் கோபமும் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் தான். இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் சிலவற்றை எடுத்து எங்கெங்கெல்லாம் இந்த பாடல்களோடு அடியொற்றி எங்களுக்கு நினைவு கொண்டு வருகிறார்கள், எந்தெந்த பாடல்கள் இது எடுக்கப்பட்டிருக்கும் என்ற நினைவு எல்லாம் எனக்கு வந்தது. அதனை வைத்து நான் நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன். அது மிகவும் பிரபலமாக இருந்தது. அந்த நேரத்திலே அமோக வரவேற்பு இருந்தது. அந்த நேரத்திலே அது சில காலம் செல்லும்போது இளையராஜா அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் எங்களுடைய நிறுவனத்துக்கு. உடனடியாக இந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டும்படியும், இல்லாவிட்டால் தான் அதை பண்ண போகிறேன், இந்த வானொலிக்கு உடனடியாக இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பான நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்கொயரி ஒன்றை நடந்தது. உனக்கு இசையை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார்கள். இசையை பற்றி கேட்க தெரியும் என்று மட்டும் கூறினேன்.
அது மாத்திரமில்லை, ஒரு இசையை கேட்டால் அது எங்கிருந்து எப்படி இருக்கிறது, ரசிக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது இந்த இசையை கேட்கும்போது இன்னும் ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறதா என்று இந்த திரைப்பட பாடல்களில் எல்லாம் வருகின்ற பாடல்களை கேட்கும்போது நமக்கு வருகின்ற ஒரு நிலைதான். ஆகவே நான் எங்கெங்கெல்லாம் காணுகின்றேனோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சியை செய்தேன் என்றேன். இல்லை, நீங்கள் மியூசிக் தெரிந்தவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், மியூசிக் என்பது எல்லோரும் ரசிப்பதற்கு. எம்எல் வசந்தகுமாரி பாடுகின்றார்கள் என்பதற்காக எனக்கு கர்நாடக இசை தெரிய வேண்டும் என்பது இல்லை. எனக்கு எங்கேயாவது ஒரு துருத்தி கொண்டு நின்றால் அந்த இடத்தை நான் கண்டுபிடித்து கூறக்கூடிய வல்லமையும் எனக்கு இருக்கிறது என்று கூறினேன். என்றாலும் என்னை அந்த நிகழ்ச்சியிலிருந்து தடை செய்து அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டினார்கள். மிகவும் மனவருத்தத்தோடு நான் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி கொண்டேன். அந்த நிகழ்ச்சியின் பின்னால் தான் அதிலே நானும் ஒருவன் இருக்கிறேன் என்பதை நேயர்கள் அறிந்து கொண்டார்கள். இப்போது யாராவது ஒரு மியூசிக்கை காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஓப்பனாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த விஷயத்தில் இளையராஜாவை நாங்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் கூட பல இசையினுடைய தழுவல்களை எடுத்து அவருடைய பாடல்களாக வெளியிட்டிருக்காரு. இப்போது நம்ம காப்பின்னு சொன்னாலும் அவங்களுடைய பாஷையில் அதை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இலங்கையை பொறுத்த வரைக்கும் வானொலித்துறை ரொம்ப பிரபல்யமாக இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இலங்கையில் மட்டுமே கிடையாது, வெளிநாடுகள்லையும் இலங்கை வானொலி பிரபல்யமாக இருந்துச்சு. அதை பார்த்து அறிவிப்பாளர்கள் ஆகணும், ஊடகவியலாளர்கள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இப்போ இருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போது அறிவிப்பாளர்களாக சில பேர் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் அந்த டைமில் அந்த பிரபல்யத்தை பார்த்து தானும் அந்த துறைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்க தான். அப்படி பிரபல்யமாக இருந்த காலத்தில் இலங்கையில் என்ன விஷயம் பேசினாலும் அது வெளிநாடுகளுக்கு உடனே கடத்தப்படும் அப்படின்றது இப்போது இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. வானொலியை பொறுத்தவரையிலே இந்திய வானொலிகள் ஒலிபரப்பு வந்த நிகழ்ச்சிகள் என்றால் அவைகள் அறிவார்ந்தவைகளாக இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்டவைகள், நோய்கள் பற்றியவைகளும் அதனை மாற்றுவதற்கான வழிவகைகளும் தான் செய்வார்கள். ஆனால் நாங்கள் அந்த நாட்களிலே சினிமா பாடல்களை ஒலிபரப்பியதால் வேறு வழி எங்குமே இல்லை இதை கேட்பதற்கு. இலங்கை வானொலி ஒன்றுதான் மிகவும் பிரபலமாக இருந்தது. அது இலங்கை வானொலி, ஆசிய சேவை என்பன மிகவும் பிரபலமாக இருந்தன. இந்திய மக்கள் எல்லோரும் கேட்டு ரசித்தார்கள். மற்றும் இந்தியாவில் உள்ள பிரபலங்களை அழைத்து வந்ததும் இந்த வானொலிகள் தான். இன்றைக்கெல்லாம் இந்தியாவிலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள், களியாட்டங்கள் எல்லாமே உடனடியாக எங்களுக்கு வந்து விடுகிறது. முன்பெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் கொண்டு வந்தால் தான் இங்கு எங்களுடைய மக்களுக்கு தெரியும். அப்போது நாங்கள் பிரபலமாக இருந்தோம். எப்போவும் நாங்கள் பழசு புதுசு அப்படின்னு ஒப்பீடு செய்து பார்த்துட்டே தானே இருப்போம். இன்னைக்கு எப்படி அறிவிப்பாளர்கள் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியும். அந்த காலத்து அறிவிப்பு எப்படி இருந்திருக்கும்? அந்த நாட்களிலே இருந்த அறிவிப்பாளர்கள் அனைவருமே செய்த நிகழ்ச்சிகளை நான் நினைத்து பார்த்து வியக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் என்றால் அவர்கள் எல்லோருமே ஆயத்தம் செய்து மிக அவதானமாகத்தான் செய்வார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவை உச்சந்தோடும். அவர்கள் ஆயத்தப்படுத்தி அதனை ப்ரெசன்ட் பண்ணுகின்ற முறையே எல்லோரையும் கேட்க வைக்கும். தமிழிலே உச்சரிப்பிலே பிழைவிட மாட்டார்கள். சிறப்பான ஆளுமை பெற்றவர்களாகவே அவர்கள் இருந்ததால் அந்த நிகழ்ச்சியை எல்லோருமே கேட்பதற்கு ஆவலாக இருந்தார்கள். அதற்கு ரசிகர்களும் இருந்தார்கள். அதை நான் வியந்து பார்த்திருக்கிறேன். முக்கியமாக ஒரு உதாரணத்தை, கனகரட்னம் என்பவர் ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது ஔவையின் ஒரு பாடலை, இட்டார் பெரியோர் இடாதார் இடைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்பதை கூறி, கர்ணனில் கொடுப்பவரெல்லாம் மேலாவார், கையில் கொள்பவரெல்லாம் கீழாவார் என்று கூறி அந்த ரெண்டு பாடலையும் ஒப்பிட்டு கதைத்ததில் நினைத்து பார்க்கும்போது எப்படி இலக்கியம் வளர்ந்தது என்பதை பார்த்திருக்கிறேன். முன்பெல்லாம் அரை மணி நேரமாக இருந்தால் என்ன, 15 நிமிட நேரமாக இருந்தால் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் செய்வதாக இருந்தால் அதை ஒலிப்பதிவு செய்துதான் நாங்கள் பிறகு ஒலிபரப்புவோம். அப்போதெல்லாம் எங்களுக்கு டேப், அதாவது எங்கள் நாடா வடிவிலே தான் அவைகள் இருக்கும். 15 நிமிஷமோ 30 நிமிஷமோ 1 மணித்தியாலமோ அதுக்கான டேப்புகள் எங்களுக்கு இருந்தது. அதிலே நாங்கள் ஒலிப்பதிவு செய்து ஒலிபரப்பு செய்வோம். வெளியிலே சென்று நாம் ஒலிப்பதிவு செய்வதனால் ஊக மிஷின் என்று எங்களுக்கு ஒன்று இருந்தது. ஒரு மைக், ஒரு சிறிய அளவில் ஒரு பெட்டி போன்ற ஒரு அளவிலே ஒரு ரெக்கார்டர், இதைத்தான் கொண்டு போய் நாங்கள் ஒலிப்பதிவு செய்து கொண்டு வந்து ஒலிபரப்பு செய்வோம். சில சமயங்களில் அவைகள் சின்ன 15 நிமிட நேரத்தில் தான் அந்த நாடாக இருக்கும்.
ஆகவே 2-3 நாடாக்களை நாங்கள் 15 நிமிட நாடாக்களை கொண்டு சென்று ஒலிப்பதிவு செய்துவிட்டு பிறகு இங்கு கொண்டு வந்து அவைகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு நாங்கள் ஒலிப்பதிவு செய்வோம். ஆனால் இப்போதெல்லாம் அந்த தொழில்நுட்பம் மாறிவிட்டது. அவைகள் நீங்கள் சிடியிலிருந்து மாறி இப்போது பென்ட்ரைவுக்கு வந்து விட்டீர்கள். எனவே இப்போது எல்லாம் இலகுவாகிவிட்டது. அப்போது சற்று சிரமமாக இருந்தாலும் அவைகள் நேர்த்தியாக இருந்தது என்று சொல்ல நான் விரும்புகிறேன். இப்போ எங்களுக்கு ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னா என்ன செய்வோம்? உடனடியாக நாங்கள் போகிறது நெட்டுக்கு தான். ஆனால் அந்த காலத்தில் எந்த மாதிரியாக தகவல் எடுத்து சில விஷயங்களை மக்களுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அதை கேட்டப்போ அவர் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ இருக்கின்ற அறிவிப்பாளர்கள் அனைவருமே இணையங்களின் ஊடாக, இந்த வெப்தளங்களின் ஊடாக தங்களுடைய தகவல்களை பெற்று உடனுக்குடனே எதுவாக இருந்தாலும் பேசுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். ஏன் ஈவன் ஒரு சொல்லுக்கு எங்களுக்கு தமிழ் வடிவம் தெரியவில்லை என்றால் டிக்ஷனரியே இருக்கிறது, உடனடியாக பார்த்துவிட்டு அதற்கான பொருளை சொல்லக்கூடிய அது சரியா பிழையா என்பதை கூட சிலர் உணர்வதில்லை. அதை சரியென்றே நினைத்து அந்த டிக்ஷனரியை ஏற்றுக்கொள்கிறார்கள். முன்பு அப்படி அல்ல, டிக்ஷனரியும் இருந்தது தான். நாங்கள் 3-4 தடவை பார்த்துத்தான் அவைகளை சரியென்று எடுப்போம். மற்ற வாசிப்பு, நல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்கின்றதன் மூலம் அது அவைகள் எல்லாம் சிறந்த புத்தகங்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அந்த புத்தகங்களை நாங்கள் வாசிப்போம். சரியான தகவல்கள் இருக்கும். அவற்றை அந்த தகவல்கள் சரி என்பதை நாம் மீள இன்னொரு முறை இன்னொருவரோடு கதைத்து சரிபார்த்து கொண்டு அந்த தரவுகளை கூறுவோம். அது சரியாகவும் இருக்கும். அது ஒருபோதும் பிழை போனதில்லை. எங்கள் இந்த அறிவுபூர்வமாக அது பெரிய சிந்தனைக்கு நாங்கள் செல்வதில்லை. ஒலிபரப்புக்கு தேவையான சாதாரண மக்களுக்கு விளங்கக்கூடிய சில விடயங்களை வாசித்து அதை நேயர்களுக்கு கூற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக இருந்தது. அதில் நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். உண்மையாக முன்பெல்லாம் செய்திகள் நமக்கு கிடைப்பதென்றால் அந்தந்த நாடுகளில் உள்ள நிறுவனங்களில் இருந்து எங்களுக்கு செய்தி பிரிவுக்கு அவைகள் வந்து சேரும். அந்தந்த நாட்டின் செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவற்றை நாங்கள் உறுதி செய்து கொள்வோம். அவற்றைத்தான் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அது எந்தெந்த நாடாக, இந்தியாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷா, அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த செய்திகள் தங்களுடைய நாட்டில் நடந்த சம்பவங்களை, செய்திகளை, புதினங்களை எல்லாம் அனுப்பி கொண்டே ஃபேக்ஸ் மூலமாக அவர்கள் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அவற்றிலே நாங்கள் தெரிவு செய்து தேவையானவற்றை நாங்கள் பாவித்துக் கொள்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முன்னெல்லாம் டிவி நியூஸ் அப்படி இல்லைன்னா எஃப்எம்ல நியூஸ் ரீட் பண்ணும்போது இல்லை நிகழ்ச்சிகளில் கூட ஏதாவது தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சில நேரங்களில் நாங்கள் பேசும்போது கூட அதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தவறுகளை உடனடியாக திருத்திடுவாங்க. தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போது அதை அந்த நேரமே கரெக்ட் பண்ணிக்குவாங்க, இல்லை அதுக்கு இன்னும் சில முயற்சிகளும் எடுத்திருப்பாங்க. அந்த தகவல் பிழையை இவங்க எப்படி கையாண்டாங்க தெரியுமா? பல சமயங்களிலே நாம் பணிபுரியும் போது அல்லது அறிவிப்பு செய்யும் போது சில விஷயங்களை நாங்கள் வாசித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், கதைத்திருப்போம், மற்றவர்கள் கூறியதை கேட்டிருப்போம். இவைகளெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சில சமயங்களிலே பேசும்போது அவற்றை கூறிவிட்டு இது சரியா பிழையா என்று நினைக்கின்ற நாட்களும் இருக்கும். எங்களுக்கு மிக சவாலாக இருக்கின்ற ஒன்று என்னவென்றால், இது சரியா, அந்த நேரத்தில் நான் கூறியது சரியான தகவலா என்று எம்முள்ளே அந்த நினைவு வந்ததென்றால் நாங்கள் பின்னால் வீட்டுக்கு சென்று அதை பற்றிய ஒரு அது சார்ந்த புத்தகங்களை பார்த்து அது சரிதான் என்பதை உறுதி செய்வது ஒன்று இருக்குது. மற்றது அது பிழை என்றால் அடுத்த ஒரு நிகழ்ச்சியின் போது இந்த நிகழ்ச்சியிலே நான் இவ்வாறு ஒரு ஒன்றை கூறினேன், அதில் ஒரு தவறு இருக்கிறது, அது உண்மையான தகவல் இதுதான் உண்மையான தரவு என்று நான் கூறி அதை மீண்டும் கூறிக்கொள்வதிலே நாங்கள் எப்போதுமே பின்னிப்பதில்லை. முன்னையெல்லாம் வானொலியில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை எங்களுக்கு தெரியாது. அவங்கள நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இல்லை அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, அந்த வானொலியில் இருக்கக்கூடிய பர்த்டே அனிவர்சரி ஏதாவது வந்தால் பேப்பரில் அவங்களோட டீம் ஃபோட்டோ போடுவாங்க. அதில் கீழே பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த அறிவிப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு. அதை வச்சு நாங்கள் இந்த அறிவிப்பாளர் இவங்களா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணிக்குவோம். அதை தாண்டி அவங்களுக்கும் எங்களுக்குமான அந்த நேர பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அதெல்லாம் மாறி தலைகீழாக மாறிடுச்சு. உடனடியாக ஒரு ஆர்ஜேவாக இருந்தால் அவங்கள நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இப்போது தொழில்நுட்பம் ரொம்பவும் மேம்பட்டிருக்கு. அப்படியான டைமில் நேயர்களுக்கும் அப்போது இருந்த அறிவிப்பாளர்களுக்குமான அந்த
நெருக்கம், அந்த உறவு எப்படி இருந்திருக்கும்? அப்போது இருந்த ஒரே ஒரு முறை கடிதம்தான், கடித போக்குவரத்து தான். பாடல்களை விரும்புவானால் போஸ்ட்கார்ட் அல்லது கடிதங்கள் தான். அப்போது தேர்ந்தேசையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த நிலைமை தான் இருந்தது. அப்போது ஒருவருடைய குரல் நன்றாக இருந்தால் அந்த லிஸ்னர்ஸ் எழுதுவார்கள், உங்களுடைய குரல் இசையும் கதையும் கேட்டேன், அதில் நன்ற சிறப்பாக செய்தீர்கள், உங்களுடைய குரல் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று அவர்கள் அது சாதாரணமாகவே நேயர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் மிகவும் பெரிய ஒரு நடிகர்களை போன்ற பிரபல நடிகர்களை போன்ற ஒரு தோற்றம் தான் இருந்தது அந்த நாட்களிலே. ஆகவே மிக குறைவு அவர்களை சந்திப்பதெல்லாம். தற்செயலாக இவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ குருநாகல் இந்த ஒருவர் கடிதம் எழுதுகிறார் என்று அங்கே போகும்போது நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் வருவதைய, மற்றபடி சந்தர்ப்பங்கள் குறைவு. சிலர் நிகழ்ச்சிகளில் நேரடியாக பங்கு பெற்றுவதற்கு வானொலிக்கு வருவார்கள், அப்போது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இவைகள் தான் கடித பரிமாற்றங்களிலே மாத்திரம்தான் அவர்கள் ஒருவர் எண்ணங்களை பரிமாறுவதற்கும் அவர்களை பற்றி எழுதுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. வானொலி மட்டும் கோரோச்சி கொண்டிருந்த அந்த நாட்களிலேயே வானொலியை கேட்டு அதன் மூலமாக அந்த குரலை கேட்டு ரசித்த அந்த நேயர்கள் எல்லோருமே இந்த குரலை வைத்துக்கொண்டே அவர்கள் ஒரு உருவத்தை உருவாக்கி கொள்வார்கள். தங்களுடைய எண்ணங்களிலே இவர் இப்படித்தான் இருப்பார், இந்த அறிவிப்பாளர் இப்படித்தான் இருப்பார் என்று மனதுக்குள்ளே ஒரு உருவகத்தை கொண்டு வந்து விடுவார்கள். நான் கூட ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் அவர்களுடைய குரலை கேட்டு ஒரு உருவத்தை நான் என் மனதுக்குள்ளே நினைத்திருந்தேன். அதன் பின்னால் நேரே கண்டபோது ஆச்சரியப்பட்டேன். அப்போதுதான் நான் நினைத்தேன், இந்த குரலை வைத்து கொண்டு எங்கள் மனதிலே அந்த உருவத்தை நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடாது, அது உருவம் அப்படி இருக்க முடியாது என்பதை நான் அதன் பின்னால் உணர்ந்து கொண்டேன். இதை போலவே பெண் அறிவிப்பாளர்களை பற்றியும் அவர்கள் மிகவும் வயது குறைந்ததாக இருப்பார் அல்லது அழகாக இருப்பார், அப்படி என்று பல உருவகங்களிலே அவர்கள் தங்களுடைய உருவத்தை மனதுக்குள் நினைத்து கொள்வார்கள். ஆனால் நேரில் பார்க்கும்போது மிகவும் ஏமாற்றமாக இருக்கும். அதை நான் பல தடவைகள் சந்தித்திருக்கிறேன், கண்டும் இருக்கிறேன். எங்களுக்கும் நேர்களுக்கும் இருந்த தொடர்பு அப்போது சற்று தூரத்திலே இருந்தது. அவர்களுக்கான தொடர்பை நாங்கள் இருக்கவில்லை. அதாவது நாங்கள் பேசினால் மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கேட்டுவிட்டு தங்கள் எழுதினால்தான், அவர்களுடைய எண்ணங்களை எழுதினால்தான் எங்களுக்கு அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போதெல்லாம் மிகவும் நெருக்கமாக, அதாவது நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் இடையே அவர்களுடைய நெருக்கம் மிக கிட்டவாக இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையுமே தங்கள் எண்ணங்களை பேசிக்கொள்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஒரு அறிவிப்பாளருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்னென்ன? வானொலி தொலைக்காட்சியிலே பணிபுரிகின்றவர்கள் தங்களுடைய தமிழிலே ஆளுமை மிக்கவர்களாக, நல்ல அறிவு உள்ளவர்களாக, நிரம்ப வாசித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். அதில் முக்கியமாக இந்த ரகர சொற்களிலே வருகின்ற பிழைகளை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஏனென்றால் அந்த பிழைகளைத்தான் வருகின்ற சந்ததியும் ஏற்றுக்கொண்டு அதையே தான் அவர்களும் பேச முற்படுவார்கள். அதுபோல் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அறிவிப்பாளர் பலரும் இன்னொருத்தரை பார்த்து தங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் போது தனக்கான ஒரு பாணியை வச்சுட்டு ஊடகத்துறையில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வானொலி அறிவிப்பாளர் தான் கீர்த்தனன். மிக முக்கியமான 2 நட்சத்திரங்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பாடலும் இன்றைய தினம் ஹலோ சக்தி நிகழ்ச்சியில் உங்களுக்கு வரப்போகிறது. என்னுடைய கலோக்கியல்ல, என்னுடைய வாய்ஸில், அதுக்கு ஹையர் வாய்ஸ்லாம் எடுக்கல, எல்லா விஷயத்துலையுமே பயம் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் பேசக்குள்ள வார்த்தை கொண்டு போச்சுன்னா போச்சு தான். ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. மொழி என்றது மிக மிக முக்கியமானது. உங்களே ஒரு குற்றவாளியாக மாற்றலாம். அந்த மாதிரியான பவர் மொழிகிட்ட இருக்குது. பழைய காதலி அந்த மாதிரியான ஞாபகங்கள்லாம் போயிடும். இங்கே கோட்டை விட்டுருவார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கார். முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. சில பேர் இந்த ஃபேஸ்புக்கில் பேர் போடுறதுக்காகவே முன்னுக்கு ஆர்ஜி என்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அதுக்காக நான் அலைபேசியில் அலையுங்கள் என்று சொல்ல முடியாது. ஒரிஜினலாக அந்த ஸ்டைல்லே இருந்தால் அது நல்லா இருக்கும். நாங்களாக பேசும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்போ இருந்தவங்களில் அநேகமான ஒரு அறிவிப்பாளராக தூண்டியதே சினிமா. அப்படின்னா இவரை என்ன விஷயம் அறிவிப்பாளராக தூண்டியிருக்கும்? எப்போவுமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துறைக்குள்ளே போகணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் மேலே எங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும்.
அந்த மாதிரி தான் சின்ன வயசில் இந்த ரேடியோ ப்ரோக்ராம் வீட்டில் அதிகமாக கேட்குறது. ஏன்னா அந்த மாதிரியான டைமில் வீட்டில் அப்பா வந்து ரேடியோ கேட்கும்போது எனக்கு ஒரு ஆசை எங்கேயோ ஒரு மூளைக்குள்ளேருந்து துளிர் விட்டு வந்து இந்த ஆசை வந்து இவ்வளோ தூரம் வேறு ஒரு விருட்சமாக இப்படி ஒரு சக்தியில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றது அந்த ஸ்டார்டிங் அங்கே கொடுத்தது தான். ரேடியோவிலேருந்து கேட்டு கேட்டு அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி அதோடய சேர்ந்து பேசி வந்தது தான் இந்த அறிவிப்பாளர் அப்படின்ற ஒரு ஆசை. கீர்த்தனனை பாதித்த அறிவிப்பாளர் யார்? ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர்லையும் இருந்து ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போது இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு துறை, அதாவது இவர் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இல்லை. எல்லாருடைய ஸ்டைலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாமே அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு அவங்க ரோல் மாடல் தான். எப்போவும் எங்களோட சிறப்பு என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு பிடிச்ச துறையில், எங்களோட திறமை இருக்கக்கூடிய துறையில் நாங்கள் முன்னேற முடியும். கீர்த்தனனுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன? முதலாவது வந்து வாய்ஸ் தான், எங்களுடைய வாய்ஸ். ரெண்டாவது வந்து எங்களுடைய அந்த மொழி நடை, நாங்கள் பேசுகிற ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரை பின்பற்றி அதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால் மிமிக்ரின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எங்களுக்கண்டு நாங்கள் பேசுகிற ஒரு மொழி நடையை வந்து இதில் கொண்டு வந்தோம். அடுத்தது சில கலோக்கியலான விஷயங்களை வந்து கொண்டு வந்தோம். ஏன்னா அப்போ இருந்தவங்க அவ்வளோ தூரம் அந்த கலோக்கியலான விஷயங்களுக்கு கொண்டு வரல, ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய விஷயங்களை கொண்டு வரல. இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள், கலோக்கியலாக இருக்கிற விஷயங்கள் இப்போ இருக்கிறவங்க இந்த நகைச்சுவை உணர்வு அதிகமாக விரும்புகிறதால அந்த பாணி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை கோர்த்து இப்போ வந்து என்னுடைய கலோக்கியலில், என்னுடைய வாய்ஸில், அதுக்கு ஹையர் வாய்ஸ்லாம் எடுக்கலை. சில பேர் வந்து அந்த வாய்ஸை வந்து எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்து பேசாமல் இப்போ எப்படி பேசுகிறனோ, அதாவது நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான் வெளியில் காணும்போது அதே மாதிரி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, அதே வாய்ஸ், அதே ஆள், அதே மாதிரி தானே பேச முடியும். அப்புறம் எப்படி மைக்கில் வந்து மட்டும் வேறு வாய்ஸில் பேசுகிறது? வேறு வாய்ஸில் பேசுனா அது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேரோட அந்த ஒட்டாத மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். அப்படின்றதால என்னுடைய வாய்ஸில், என்னுடைய ஸ்டைலில் வளமையாக சின்ன வயசுலேருந்து இந்த நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறதால அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து எனக்கண்ட ஒரு ஸ்டைலை நானாக உருவாக்கல, அது தானாக உருவாயிட்டு. ஆரம்பத்தில் இருந்த மூத்த அறிவிப்பாளர்கள்ட்ட நீங்கள் பார்த்த விஷயம் என்ன? நிறைய இருக்குது, 1-2 சொல்ல முடியாது. முதலாவது விஷயம் பங்க்சுவாலிட்டி. டைமுக்கு வந்து வருவாங்க. நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒரு 15 நிமிடங்களுக்கு முதல்லே அவங்க ஸ்டூடியோவுக்குள்ளே வந்துடுவாங்க. அதை தவிர நிகழ்ச்சிக்கு முன்னுக்கே வந்து அவங்க வந்துடுவாங்க. இப்போ யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. சில பேர் வந்து நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அது 1 நிமிஷத்துக்கு முதல், இன்னும் சில பேர் வந்து சரியான நேரத்துக்கு வருவாங்க. சரியான நேரத்துக்கு வரலன்னு நான் சொல்ல வரல, சரியான நேரத்துக்கு வருவாங்க. நிகழ்ச்சி அப்படின்றதுக்கு முதல்ல அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இப்போ வந்து மிக மிக குறைவு. அந்த நாட்களிலே இருந்த அறிவிப்பாளர்கள் அனைவருமே செய்த நிகழ்ச்சிகளை நான் நினைத்து பார்த்து வியக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம் என்றால் அவர்கள் எல்லோருமே ஆயத்தம் செய்து மிக அவதானமாகத்தான் செய்வார்கள். ஏன்னா எல்லாம் தெரியும் அப்படின்றதாலேயே தெரியலை, அதை கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து அதை கற்றுக்கிட்ட விஷயம் ஏன்னா நிகழ்ச்சிக்கு முதலும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கான தயார்படுத்தல் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கிறது. இதை தவிர அவங்களுடைய அந்த தொழில் பக்தி, அது மிக மிக முக்கியமானது. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு நிகழ்ச்சி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். அவங்களுடைய நடை உடை பாவனையிலேயே அதை வந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து நான் பார்த்ததும்படி ஒரு மைக் அப்படின்னு சொன்னால் அந்த மைக்கில் பேசுகிறதுக்கு முதலே அதை எடுத்து அழகாக அவங்களுடைய அந்த செட் பண்ணி, அதாவது ஒரு இடைவெளியை வந்து மெயின்டைன் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ஃபேடர்ஸ் எல்லாம் கையாளுற விதங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அது ஒரு கலையாக இருக்கும். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க மைக் தொட முதலே தொட்டு கும்பிட்டு அந்த அளவு தூரம் பக்தியோடு தான் அந்த நிகழ்ச்சியில் செய்வாங்க. அது இப்போ இருக்கா, இப்போ தேவையா அப்படின்றத தாண்டி அந்த ஒரு பக்தி இருக்கிறத வந்து நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த வானொலி துறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் என்னென்னவா இருக்கும்? தொழில்நுட்ப ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஏன்னா வானொலி எப்போவுமே புதிய விஷயங்களை இணைத்து கொள்ளும், அப்போ தான் அது அப்டேட் ஆகி கொண்டு போகும். புதிய விஷயங்கள் சேர்க்கல் அப்படின்னு சொன்னால் வானொலி வந்து பின்தங்கி விடும். ஏன்னா மக்களுக்குள்ளே போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கோன்னா மைக்கில் கூட நிறைய வந்திருக்கிறது. ஏன்னா முதல் வந்து மைக் அப்படின்றது நேராக இந்த இடத்துக்கிட்ட இருந்து பேசினா தான் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து மைக்லேயே வந்து நிறைய வெரைட்டி, நிறைய பிராண்டுகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்துலேருந்து நம்ம பேசுகிறது வந்து இந்த சுற்றி இருக்கு என்ன ஒரு மைக்லேயே செட் பண்ணலாம். நான் நேராக பேசுகிறத கேட்கணுமா, இல்லை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது வந்து இதில் வரணுமா, இல்லை அதை தாண்டி நிறைய சத்தங்கள் வந்து இதில் கேட்கணுமா அப்படின்றது வந்து நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி மைக்கில் இருக்குது. பாடல் போடுறதுக்குன்னு அவர் வந்து ரெடி பண்ணி ஒரு ஆப்ரேட்டரை வச்சுருப்பார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாமே சிஸ்டத்தில் வந்துட்டு சர்வருக்குள்ளே எல்லாமே வந்துட்டு இப்போ தட்டின உடனே பாட்டு வருது. அப்போல்லாம் அப்படி இல்லை. தேடி இந்த பாட்டு தான் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கேட்ட உடனே பாடல் கொடுக்குறதுக்கு நிறைய கஷ்டம்.
இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து டைப் பண்ணாலே பாட்டு லிஸ்ட் வந்துடும். இப்போ இருக்க பலரும் கேட்குற கேள்வி அப்படின்றதுனால நான் இப்போது இதை உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். வானொலிக்கு இனி ஆயுள் ரொம்ப குறைவு அப்படின்றாங்களே. முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. வானொலியில் இருக்கிறதால சொல்லலை, வானொலியினுடைய ஆயுள் குறைவெல்லாம் இல்லை, வானொலியினுடைய வடிவம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த வானொலி இப்போவும் இருந்திருந்தால் அது இல்லாமல் போயிருக்கும். அப்போ ஒரு ஸ்டைல், அப்போ இருந்த ஒரு விஷயங்கள் இருந்ததால் இப்போது முதல்லாம் பார்த்திங்கன்னா பேட்ரி வச்சு டைனமோ வச்சு ஒரு இடத்துல இருந்து ரேடியோ கேட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃபோனில் வந்துச்சு, இப்போது ஆப்பில் வந்திருக்கு. அதனால் வடிவங்கள் மாறுமே தவிர வானொலி ஃபுல்லாக அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வானொலியிலிருந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்லலாம். என்னென்னா இப்போது வானொலி கேட்குறதுக்கான நேரம் குறைந்து விட்டது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது முதல்லாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வானொலியோடே இருந்தார்கள். இப்போது வானொலி கேட்குறார்கள். இப்போது ஒரு சிலர் காலை நேரத்தில் கேட்குறாங்க, இன்னும் சிலர் மதிய நேரத்தில் கேட்குறாங்க, இன்னும் சிலர் இரவு நேரத்தில் கேட்குறாங்க, மாலை தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கேட்குறார்கள். கேட்கவில்லை என்ற கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. கேட்குறார்கள், அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்து வானொலியினுடைய வடிவம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வானொலி என்றைக்குமே உயிர்ப்புடன் தான் இருக்கும். இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் ஆர்ஜேவாக இருக்கிறாங்க. இந்த ஆர்ஜேக்கள் அதிகமாகிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாறட்டும், ஆரோக்கியம் தானே, போட்டித்தன்மை அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது. ஆனால் சரியான விதத்தில் ஆர்ஜேயிங்க பழகுனாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொழிலாக நீங்கள் ஆர்ஜேயாக பார்க்காம சில பேர் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பேர் போடுறதுக்காகவே முன்னுக்கு ஆர்ஜேன்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் சரியாக ஆர்ஜேயிங்க நீங்கள் பழகுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை விடாது. இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பல அறிவிப்பாளர்களோட இந்த நிலைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமாவும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் தாக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து? ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். தென்னிந்திய நிகழ்ச்சிகளும் திரைப்படங்களும் என்று சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் பற்றி கொள்றதை வைத்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா முதல் நிகழ்ச்சி போகும்போது தென்னிந்திய திரைப்படங்கள் வரலையா, இல்லாட்டி பாடல்கள் வரலையா, அங்கே இருக்கிறவர்களோட அவர்கள் உரையாடலையா, உரையாடிட்டு வந்து இப்போது பிரபல அறிவிப்பாளர்கள் கூட அங்கே போய் நிகழ்ச்சி செய்துட்டு வந்து இங்கே வந்து அவங்களுடைய இதுதான் பேசுகிறாங்க. பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அதாவது காகம் அண்ணனட பழக போய் தன்னடைய மறந்த கதை மாதிரி. நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்டைலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பேசுகிறாங்க. ஒரிஜினலாக அந்த ஸ்டைல்லே இருந்தால் அது நல்லாயிருக்கும். நாங்களாக பேசும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதான் எங்களுடைய ஊர் மொழி, நான் நான் பிறந்த இடத்துல எங்கள் வீட்டில் எப்படி பேசுகிறனோ அந்த மாதிரியான பேசும்போது அது கொஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்னுடைய ஊர் வழக்கு வட்டார வழக்கை பேச சொல்லலை. பொதுவான ஒரு தமிழ், இலங்கையில் எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரியான ஒரு தமிழில் பேசும்போது அது புரியக்கூடியதாக இருக்கும். இதை தவிர இப்போ இந்தியாவிலேருந்து வருகின்ற, தென்னிந்தியாவிலேருந்து வருகின்றனா அவங்களுடைய ஸ்லாங் இல்லாட்டி அவங்களுடைய ஊரில் இருக்கிற சில வார்த்தைகளை வந்து பாடல்கள்லேயே சில இடங்களில் திணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து நிகழ்ச்சிகளில் கூட பேசுகிறாங்க. அது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, அந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து அது புதுசாக ஒரு வார்த்தையாக இருக்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லி எங்களே வந்து வியப்பில் ஆழ்த்து. இது உண்மையிலே தமிழா, இல்லை இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் தேடி நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் ரசிங்க. ஆனால் பொதுவாக ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆர்ஜிங்காக வரும்போது அந்த இடங்களில் பொதுவான தமிழ் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரியான தமிழில் பேசுகிறது. இப்போது வடக்கு கிழக்கு மலையகம், அதை தவிர கொழும்பு பிரதேசங்களில் இருக்க எல்லாருக்குமே விளங்கக்கூடிய தமிழில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் இன்னும் உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பேசும்போது விமர்சனங்களே அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் பேசுகிறதுல பிரச்சனை இல்லை, ஒரே பேசினா வேண்டாம், அதுக்கு விமர்சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போலாம் நீங்கள் வானொலி துறையில் செய்கிற விஷயங்களை விட டிஜிட்டல், அதாவது சமூக வலைத்தளங்களில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டிஜிட்டலோடாக ஓடக்கூடிய இந்த ஓட்டம் வானொலி துறையை தாண்டி நீங்கள் ஓடுற மாதிரி உங்களுக்கு தோணலையா? இல்லை, அது வந்து காலத்தினுடைய தேவை அப்படின்றதால கட்டாயம் அதில் நாங்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஏனெண்டா வானொலியில் நிகழ்ச்சி சம்மந்தமாக போகுது. சில விஷயங்கள் வானொலியிலிருந்து டிஜிட்டல் ஊடகங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதால அதனுடைய ஒரு டிஜிட்டல் வடிவம் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். முதல் வந்து வானொலியில் நகைச்சுவை நாடகங்கள் போட்டிருந்தோம். இதை தவிர சில சீரியஸான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாட்டி ஒருத்தருடைய உரையாடல் பேச வேண்டியிருந்தது. அதை வந்து வானொலியில் போடும்போது அதை டிஜிட்டலுக்கும் கொண்டு போனால் இன்னும் பலர் வந்து அதனால் பயனடைவாங்க அப்படின்றதால அதனுடைய ஒரு வடிவம் தான். இப்போது நாடகங்கள் அப்படின்றது வந்து முழுமையாக போய்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து ஒரு சின்ன வெர்ஷன் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு டிஜிட்டலில் ஒரு வீடியோவா யூடியூப்லேயோ இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக்லையோ இல்லாட்டி வந்து இன்ஸ்டாவிலையோ ஏதோ ஒன்றில் நாங்கள் போடுகின்ற பொழுது அதனுடைய ரீச் நல்லாயிருக்கும். மற்ற அதுக்கண்டு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் வந்து உள்ளுக்க கொண்டு வரணும் அப்படின்றதால இந்த மாதிரியான டிஜிட்டல் தளங்களில் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில்
நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கொள்ளணும். அதே நேரத்தில் தேவையான விஷயங்களையும் அதில் போட்டுக்கொள்ளணும். மற்றபடி தவறானதையோ இல்லாட்டி வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதையோ அது எதுவுமே நாங்கள் போடுறதில்லை. இப்போது வானொலி மூலமாக ஒரு அறிவிப்பாளர் என்ன விடயங்களை மக்களுக்கு டிஜிட்டல் தளங்கள் மூலமாக கொண்டு போகலாம், அவங்களுடைய வீடுகளுக்கே கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து டிஜிட்டல் தளங்களில் நாங்கள் செய்கிறோம். ஏஐ அப்படின்றது கலைத்துறையோட நியூ கமர். ஆனால் அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஏஐ வந்ததுக்கு அப்புறமா பல கலைஞர்களுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எந்த மாதிரி பார்க்குறீங்க? கட்டாயம் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் இதில். இந்த துறையில் பொதுவாக எல்லா துறையிலுமே ஏஐனுடைய தாக்கம் இருக்கிறதால கொஞ்சம் அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அந்த ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமர்ஷியல் விஷயங்கள் அப்படின்னும் போது அதை விரும்புகிற அந்த துறையின், அதாவது எங்களுடைய கிளைண்ட் வந்து என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் நிகழ்ச்சிகளில் ஏஐயை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அப்படின்னு சொன்னால் முழுமையாக ஏஐயை பயன்படுத்தினா அது ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ ரோபோ வந்து நம்ம ரசிக்க முடியாது, ஆனால் அதே ஏதோ ஒரு மனிதனை வந்து நம்ம ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரி 100% ஏஐயை பயன்படுத்தாமல் ஏஐயிலிருந்து என்னென்ன விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நாசுக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ChatGPT எடுத்துக்கொண்டோம். ChatGPTயில் நான் ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயத்தை தரேன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிறத அப்படியே கொண்டு ஒப்புவிக்க முடியாது. அப்படியே ஒப்புவிச்சா அது வந்து 100% மக்களை போய் சேராது. அதிலிருந்து எடுத்து இந்த விஷயம் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, நான் செய்கிற நிகழ்ச்சி செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அதை கொடுத்தா அவங்களுக்கு விரும்பக்கூடிய மாதிரி இருக்கும், என்ன மாதிரி கொடுத்தா அவங்க வந்து ரசிப்பாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டு அதை எடுத்து ஒரு சாதனமாக பயன்படுத்தலாமே தவிர 100% பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் இருக்கும். அதனுடைய தாக்கம் முழுவதுமாக ஊடுருவட்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஏஐயை பார்த்து தான் இருக்கணுமே தவிர எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் கூடுமே தவிர மற்றபடி நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டி வரும். அதனால் ஏஐயை சரியாக பயன்படுத்துங்க. அதாவது தொட்டுக்கிற சட்னி மாதிரி பயன்படுத்துங்க. முழுவதுமாக இருக்கிற இட்லி மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கே ஆப்பாக முடிஞ்சிடும். மொழிவளம் அப்படின்றது ஒரு அறிவிப்பாளருக்கு எவ்வளவு முக்கியம்? எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100க்கு 100% மொழி என்பது மிக முக்கியம். ஏன்னா தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் மொழியினுடைய உச்சரிப்பு என்ற ஒரு விஷயம் இருக்குது தானே, அந்த உச்சரிப்பு வந்து மாறிட்டு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தமே மாறுபட்டு விடும். நான் வானொலி மூலமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல போக்குள்ள மொழி என்றது வந்து மிக மிக முக்கியமானது. என்னென்னா என்னுடைய தாய்மொழியில் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து இப்போது வந்தேன் அப்படின்றத வேறு மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லாட்டி ஏதோ ஒரு பழம் அப்படின்றது கூட பழம் என்று சொன்னேன்னா என்ன அவ்வளோ பெரிய பழமா அப்படின்னு சொல்லி மாறிடும். அதனால் அந்த பழம்ன்றதில் வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னேன். முக்கியமாக நாங்கள் அந்த சேர்ந்த நாட்களிலே எல்லோருமே அறிவிப்பாளர்கள் பேசுகின்ற பேச்சு வந்து சாதாரண மொழி வளமாக நான் இப்போது பேசுகின்ற இந்த மொழியாகத்தான் இருந்தது. எப்படி நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோமோ அப்படித்தான் பேசினோம். ஆனால் இப்போதெல்லாம் மாறிவிட்டது. அதற்கு சரியா பிழையா என்பது இல்லை. நான் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று வட்டார வழக்கு என்று ஒன்று இருக்கிறது. முக்கியமாக ஒன்று வடமாகாணத்தவர்கள் ஒரு வித்தியாசமாக வாசிப்பார்கள், மலையகத்து மக்கள் ஒரு மாதிரி வாசிப்பார்கள், கிழக்கு மாகாண மக்கள் வித்தியாசமாக. அது மொழி அந்த வட்டார வழக்கு பொதுவான வழக்கைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் எப்போதுமே. அதுக்கான நாடகங்களாக இருக்கட்டும், உரைச்சித்திரங்களாக இருக்கட்டும், அவற்றிலே அந்த வட்டார வழக்குகள் வந்து சேரலாம். அது அழகாகவும் இருக்கும், கேட்க இனிமையாகவும் இருக்கும். ஆனால் பொதுவாக நாம் இப்போது கதைப்பது வந்து சாதாரணமாக கதைக்கின்ற இந்த மொழி வளத்தில் இருந்தால் மொழி மேம்படும், அதனுடைய ஆளுமை மேம்படும், அதனுடைய சொற்கள் மேம்படும். உதாரணமாக இங்கே கூறுவதாக இருந்தால் நாங்கள் புதிய புதிய சொற்களை கண்டுகொள்ளலாம். இப்போது நாங்கள் கதைத்து கொண்டு இருக்கின்ற இந்த மொழியிலே நாங்கள் எதையும் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குமா, புதிதாக ஒரு மொழியை ஒரு சொல்லை கண்டுபிடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. முன்பெல்லாம் சில்லையூர் செல்வராஜன் இந்த பால்பாயிண்ட் பேனாவுக்கு குமிழ்முனை பேனா என்று கண்டுபிடித்தார். இதே போலவே கஃபூர் அவர்கள் இந்த ஃப்ளாட்ஸ் என்று சொல்வதை தொடர் மாடி என்ற சொல்லை கண்டுபிடித்தார். நாங்கள் சாதாரணமாக இந்த பேச்சு வழக்கிலே பேசிக்கொண்டிருந்தால் புதிய சொற்களை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி மொழியில் வந்து மிக மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அதை கையாளுற விதம், ஏன்னா ஒரு மொழி மூலமாக நம்ம ஒன்றை சொல்ல போக்குள்ள அது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம், இல்லைன்னா வந்து அது ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வந்து விடலாம், உங்களையே வந்து வேறு இடத்துக்கு தூக்கி போட்டுடலாம், இல்லை உங்களையே வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றலாம். அந்த மாதிரியான பவர் வந்து மொழிகிட்ட இருக்குது. ஏன்னா வானொலியில் பேசும்போது மொழி வந்து மிக மிக முக்கியமானது.
இப்போ இருக்கக்கூடிய பல அறிவிப்பாளர்கள் அர்த்தமே இல்லாத வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு மூத்த அறிவிப்பாளர் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் சொல்கிறாரு. அவர் மட்டுமே கிடையாது, நிறைய மூத்த அறிவிப்பாளர்கள் அந்த விஷயத்தை அப்பப்போ பேசும்போது மென்ஷன் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மறுப்பு தெரிவிக்க முடியாது தான், எல்லாரையும் குற்றம் சாட்ட முடியாது, ஒரு சிலரில் இருக்கிற விஷயங்கள் தான். பொதுவாக இப்போ இருக்கிற அறிவிப்பாளர்கள் அந்த சில வார்த்தைகள், குறிப்பாக அவர் என்ன வார்த்தைகள் சொன்னார்ன்னு தெரியல, ஆனால் எனக்கு நோட் பண்ண நான் அவதானித்தது வந்து இந்த வந்து என்ற ஒரு வார்த்தை. இந்த வந்துன்றதை எப்படி பேசுவாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து சொல்கிறதுன்னா வந்து அடுத்து வந்து நான் இதை பேச போகிறேன் வந்து அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இதில் எந்த வார்த்தையுமே வந்திருக்காது. வந்து என்பதை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் இதில் வந்து போயிருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ என்னென்னா அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் இது எங்கேருந்து வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான சொற்கள் உங்களிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வார்த்தை பற்றாக்குறை தான். உங்களுடைய வார்த்தை ஸ்டோரேஜில் நிறைய வார்த்தை இல்லை அப்படின்றது. முன்பு இருந்தவர்கள் எல்லோருமே புதிய சொற்களை கொண்டு வந்தார்கள். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இருவட்டு என்பதை கொண்டு வந்தது, இந்த கேசட்டுக்கு இருவட்டு என்று கொண்டு வந்தது அவர். அப்போ இவ்வாறு இந்த தமிழ் மொழியை சிறப்பாக கொண்டு வருவதற்கு நாங்கள் இப்போது எப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றோமோ அந்த மொழியில் பேசிக்கொண்டு சென்றால் அகத்தியன் கூறியது போல எங்களுக்கு இந்த தமிழ் சிறப்பாக வரும். தமிழ் மொழியிலே பல கலப்பு சொற்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன. பிற நாட்டுகளிலே அதாவது மலையாள சொற்கள், ஹிந்தி சொற்கள் என்பன எங்களுடைய வந்து இறங்கிவிட்டது. தமிழ் சொற்கள் எவ்வளவோ பல இருக்கின்ற இந்த வேளையிலே ஏன் நாங்கள் மற்ற மொழி சொற்களை நாங்கள் இங்கே கலந்து பேசுகின்றோம் என்பது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. அதே போலவே பேச்சு தமிழிலே இந்த உச்சரிப்பிலே நாம் காணுகின்ற பிள்ளைகளையும் பார்க்கிறோம். அதை தவிர இந்த பேசும்போது மற்றவர்கள் நான் ட்ரிங்கோவிலிருந்து பேசுகிறேன், நான் பெட்டியிலிருந்து பேசுகிறேன் என்று பேசும்போதெல்லாம் இந்த அறிவிப்பாளர்கள் கூட பெட்டியா எங்கே இருந்து பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார். ஆக அந்த மட்டக்களப்பு என்பது விபுலானந்தர் பிறந்த இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் பற்றியிலே இருந்து பேசுகின்றேன் என்று கேட்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. இதை அறிவிப்பாளர்கள் கூட திருத்தாமல் இருக்கிறார்கள். ஆங்கில கலப்பு அப்படின்றது இப்போது தேவைக்கேற்ற மாதிரி தான் கலக்கப்படுகிறதே தவிர பெரும்பாலான வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டு தான் இருக்கிறது. இன்னும் சில பேர் ஆங்கிலம் பேசினால்தான் தங்களுக்கு அறிவு என்று நினைத்து பேசுகிறார்கள். இன்னும் சில பேர் ஆங்கிலம் பேசினால் தான் அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசுகிறாங்க. தேவைப்படும் போது ஆங்கிலம் கலப்பதில் தப்பு கிடையாது. ஏனென்றால் இப்போது எல்லாமே வந்து ஆங்கிலத்துக்கு இப்போ அதுக்காக நான் வந்து அலைபேசியில் அலையுங்கள் என்று சொல்ல முடியாது. இப்போ ஃபோனில் கால் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் சில பேர் வந்து வேணுமெண்டே ஆங்கிலத்தை சேர்த்துக்கொள்வது இந்த ஸ்டைலுக்காக. எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியும் அப்படின்றது. ஆனால் பேச சொன்னால் முழு வசனங்களும் பேச மாட்டாங்க. ஒரு 10 வசனத்தில் 4 வசனத்தை ஆங்கிலத்தில் போட்டால் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது. வார்த்தை பற்றாக்குறை நிறையவே இருக்குது. அதை ஏன்னா புத்தகங்கள் வாசிக்கிறது குறைந்து விட்டது, அடுத்தது பத்திரிகைகள் வாசிக்கிறது குறைந்து விட்டது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் சொல்கிறத கேட்குறதே இல்லை. அது குற்றச்சாட்டாக சொல்லலை, நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளணும். அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நமக்கு முன்னோர்கள் வந்து முதல்லாம் என்னுடைய சிறு பிராயத்துலலாம் வந்து அப்பா அம்மா அவங்கள தாண்டி அவங்களுடைய அம்மா அப்பாலாம் வந்து சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லுவாங்க. அது இப்போவும் ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான சொற்கள் இப்போது எனக்கு நிகழ்ச்சிகளில் கூட அது தேவைப்படும், பயன்படுத்தியிருக்கிறேன், இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. தமிழ் வந்து பறந்துபட்டது தான், எல்லா இடம் இருந்து கிடைக்கும். ஆனால் எடுத்துக்கொள்ளணும். முதல் நாம் சொல்கிறத கேட்கணும், எடுத்துக்கொள்ளணும், வாசிக்கணும், தேடணும். இணையத்தில் தான் இருக்கிறோம். எதுக்கு நாங்கள் புத்தகம் அப்படின்னு சொன்னால் இணையத்தில் இருக்கிறதே முழுவதும் வாசிக்கிறதில்ல. முதலாவது வரையும் கடைசி வரையும் வாசிச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஆனால் நடுவில் வேறு விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை பற்றாக்குறைகளை தவிர்த்து கொண்டால் இந்த மாதிரி வந்து என்னன்னா அப்படின்லாம் வார்த்தைகள் வராது. நிறைய வார்த்தைகள் வரும்போது அழகாக இருக்கும் உங்களுடைய மொழி நடை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது எஃப்எம்ல என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பெரிய ஒரு கேப் இல்லையா? 20 வருஷத்துக்கு மேலே அப்படின்னும் போது டெக்னிக்கலி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கும் அப்போது இருந்த சிஸ்டத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் தானே? அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த நாட்களிலே நாங்கள் ஒலிபரப்பு செய்யும்போது எங்களுக்கு அனௌன்சர்ஸ் கியூபிக்கிள் என்ற அது அறிவிப்பாளர்களுக்கான அறை ஒன்று இருக்கும், ஸ்டூடியோ. எங்களுக்கு எதிர்ப்புறமாக அந்த ஒலிபரப்பு உதவியாளர்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் என்று, ஆப்ரேஷனல் அசிஸ்டன்ஸ் என்று இருப்பார்கள். நாங்கள் ஒலிபரப்பு செய்வோம், அவர்கள் இசைத்தட்டுக்களை போடுவார்கள், டேப்பை ப்ளே பண்ணுவார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. அது எங்களுக்கு இலகுவாகவும் இருந்தது. இப்போதெல்லாம்
ஒரு அறிவிப்பாளனே எல்லாவற்றையும் செய்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அது சற்று கடினமாக இருந்தாலும் அதுவும் கூட பிழை வராமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. முன்பு பிழை வந்தது என்று இல்லை என்றாலும் முன்பு ஒலிபரப்பு செய்யும்போது எங்களுக்கு அது இலகுவாக இருந்தது. அப்போது எஃப்எம் கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் அதை ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் தானே. அதுவும் அறிவிப்பாளர்கள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கீர்த்தனனுக்கு அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் வாய்த்ததா? அதில் வந்து அறிவிப்பாளர் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியில் இருப்பார். அதை தாண்டி அவருடைய ப்ரொடியூசர், அவருடைய ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து மற்ற மறுமுனையில் இருப்பாங்க. இவர் வந்து அவருடைய டைம் கொடுக்கப்பட்ட நேரங்களில் அங்கேருந்து அவர் சைகை கொடுப்பார். இவர் வந்து அதுக்குரிய நேரங்களில் பேசுவார். என்னென்ன பேசணும் அப்படின்றது வந்து ப்ரொடியூசர் அதே நேரத்தில் அறிவிப்பாளரோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவங்க வந்து பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் அது பார்க்க கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த மாதிரி எனக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த காலத்தில் இருந்த சிஸ்டம், அந்த காலத்தில் இருந்த மெஷினரிஸில் வந்து பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து கேசட், எல்லாருக்குமே தெரியும். இது ரேடியோலையும் பயன்படுத்தியிருக்கோம், வீடுகளில் கூட நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸ்டீடியோ சைட்டில் வரும்போது இது வந்து டெட் மெஷின். இதுவும் வந்து கேசட் மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் அது வந்து ஸ்டீடியோ சைஸில் இருக்கும். கமர்ஷியல்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஏன்னா கமர்ஷியலுக்கு மட்டும் நாங்கள் தனியாக ஒரு சிஸ்டம் கொண்டு வச்சுருந்தோம். இதில் ஒவ்வொரு கமர்ஷியல்ஸுக்கும் ஒவ்வொரு இந்த சிஸ்டம் இருக்கும். ஏன்னா இது வந்து திரும்ப ரிவைண்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அது ஸ்டார்ட்டில் வந்திருக்கும். அதனால் அடுத்தடுத்து ப்ளே பண்ணும்போது தேவைப்படும். இதுக்கு பிறகு அடுத்தது வந்தது தான் சிடி. இது சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். கும்கி திரைப்படத்தினுடைய ஒரிஜினல் சிடி. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலான பாடல்கள். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போது சர்வரில் இருந்தால் பாடல்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கு. சர்வர் அப்படின்னு சொன்னால் எல்லா இடமே கனெக்டில் இருக்கும். உரிய பாடலை எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஏன்னா சர்வரில் அப்லோட் ஆகியிருக்கிறதால ஆரம்பத்திலிருந்து இப்போ வந்த பாடல்கள் வரைக்கும், நேற்று வந்த பாடல்கள் வரைக்கும் சிஸ்டத்தில் இருக்கும். சில அறிவிப்பாளர்கள் இணையத்தை நம்பி தான் இப்போ இருக்க அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை பயணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்களே. எங்களுக்கு வேறு சிந்தனை எங்கும் சேராமல் இருக்கும். எங்களுடைய ஒலிபரப்பிலே நாங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஒலிபரப்பு சிறப்பாகவும் இருக்கும். இதனால் அங்கு இங்கு எங்களுடைய சிந்தனை சிதறாமல் இருக்கின்றபடியால் இருக்கும். இப்போதெல்லாம் எல்லாம் வெப் தளங்களில் வந்துவிட்டது. அவர்கள் செய்வது வாசிப்பதற்கு, பேசுவதற்கு எல்லாவற்றுக்கும் இணையங்கள் எல்லாம் வந்துவிட்டன. இவைகள் வந்துவிட்டு அதையே உண்மையென்று நம்பி வாசிக்கின்றவர்களாக வந்துவிட்டார்கள் என்று. முன்பு எல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் 2 முறை அவற்றை பரிசோதித்து வாசித்து சரியா பிழையா என்பதை தெரிந்து சரியானவற்றை தான் கூறிக்கொண்டிருந்தோம். இப்போது இணையங்களில் வருவது எல்லாம் சரி என்று இல்லை. பல பிழைகள் இருக்கின்றன. அவற்றை பலர் சில அறிவிப்பாளர்களை உணராமல் இருக்கின்றார்களே என்பதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. இது வந்து முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இணையத்தை நம்பி இல்லை, இணையத்தை பயன்படுத்துகிறாங்க. தேவைப்படுகின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி தான், அந்த சட்னி மாதிரி தான், தொட்டுக்கிற விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா முழுவதுமாக இணையத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி செய்ய முடியாது. ஏன்னா இணையத்தில் இருக்கிறத நம்பினா நம்ம வந்து அது சில நேரங்களில் உண்மையாக இருக்கலாம், சில நேரங்களில் பொய்யாக இருக்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் போடுற எல்லா தகவல்களும் உண்மை கிடையாது. நீங்கள் கூகுளில் வாசிக்கிற எல்லாமே வந்து உண்மை கிடையாது. அதை ரீசெக் பண்ணுறதுக்குரிய டேலண்ட் வந்து எங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கு தான் முதலே சொல்லியிருந்தோம், நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய செய்திகள் வாசிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து கேட்டு அறிந்து கொள்வது, ஒருத்தர் கதைக்கிறத வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கேட்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தானாகவே அறிவு இருக்கும். ஒருத்தர் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லாட்டி கூகுளில் ஒன்று வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ராமாயணத்தை பற்றி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது தவறு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம ராமாயணத்தை வாசிச்சிருந்தோம்னா அதில் வரது தவறுன்றது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இல்லைன்னா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதனால் 100% இணையத்தை நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது. இணையத்தையும் பயன்படுத்துகிறோம், அதில் இருக்கின்ற சரியானவற்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். இதான் உண்மை. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முதல்ல அந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கொள்ளணும். அது கட்டாயம் தேவை. ஏன்னா இல்லைன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். என்ன பேசுகிறோம், என்ன நடந்தது, எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்றது தெரியாமலே போயிடும். ஏன்னா அங்கே போன உடனே நிறைய வேலைகள் இருக்கும். நிறைய வேலைன்னா என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கே வர மெசேஜஸை பார்க்கணும், அங்கே வர கால்ஸ் ஆன்சர் பண்ணணும், அடுத்து என்ன கமர்ஷியல் வரப்போகிறது அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாமே ஒரு டென்ஷனாக இருக்கும். அப்படின்றதால ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அதுக்கு வந்து ஷோ ப்ரிப்பரேஷன் மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஷோவுக்கு போகும் முதலே ஒரு கிளாக்கை நாங்கள் வந்து போட்டுருவோம். அந்த கிளாக்கில் எத்தனை பாட்டு போட போகிறோம் ஒரு மணித்தியாலத்துக்கு அப்படின்றது முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு பாட்டு போட
முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் முதல் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பேச போகிறோம், என்ன நடக்க போகிறது அப்படின்றது வந்து நாங்கள் வந்து லிங்க் 1 அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேச போகிறோம்னா அந்த லிங்க் 1. லிங்க் 1ல் என்ன பேச போகிறோம், ஓகே ஒரு காலரை பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலரோட என்ன பேச போகிறோம், அந்த காலர்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கேட்கலாம், என்ன மாதிரியான விஷயம். எடுத்த உடனே வணக்கம் எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து அன்பாக விசாரிக்கிறது தான். அதையே பேசிட்டு முடிக்க முடியாதானே. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த காலரோட இந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ கூலி படத்தினுடைய ஒரு அப்டேட்டை பற்றி பேசுகிறது, இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பிளான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு பாட்டு போடுறோம், அதுக்கு பிறகு வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க் 2ல் என்ன பேச போகிறோம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொண்டு போகணும். இலங்கையினுடைய மூத்த வானொலி அறிவிப்பாளர் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களோட பேச கிடைச்ச இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நேரம். ஏன்னா இவர் ஒர்க் பண்ணும்போது நான் பிறக்கவே இல்லை, ஆனால் இவருடைய பெயரை சொல்லி என்னுடைய அந்த சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களில் பல பேர் இவருடைய குரலை அந்த காலத்தில் கேட்டிருக்கலாம். மறுபடியும் இவர் பேசும்போது அந்த ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால் 20 வருஷங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த தருணத்தை மறுபடியும் உங்களுக்காக நான் மீட்டி தந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக மறுபடியும் மூத்த அறிவிப்பாளர் மயில்வாகனம் சர்வானந்த் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி கீர்த்தனன் எங்களோட இணைந்து கொண்டதுக்கு. இப்போது இருக்கக்கூடிய யங்ஸ்டர் சார்பாக உங்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அழைத்திருந்தோம். உங்களுடைய டைம் எங்களுக்காக ஒதுக்கி வந்திருந்தீங்க. நிறைய பயனுள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தீங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சரியாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. முக்கியமான விடயம் தர்ஷனா என்னை கூப்பிட்டு என்னோட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் தனிப்பட்ட விதத்திலோ நான் வந்து இதில் எந்த வித கருத்துக்களும் சொல்லலை. என்னுடைய மனதில் பட்ட கருத்துக்களை தான் சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்கிற விஷயங்களில் சில விஷயங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் நானும் பிளவிடலாம். அதை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது நான் வந்து திருத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி தான் ஒருத்தர் பிளவுறார் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லும்போது சுட்டி காட்டலாம். எப்போவுமே முதல் இருக்கிறவர்கள் சொல்கிற விஷயங்கள் இப்போ வந்து பிழை அப்படின்றது தான். நாம் எங்களுடைய அப்பா அம்மா சொல்கிற விஷயந்தான். நாங்கள் வளர்ந்த மாதிரி நீங்கள் வளரலடா, உங்களுக்கு என்ன எல்லாமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி. தாங்கள் நிகழ்ச்சி செய்யும் போது இருந்த வளங்கள் வசதிகள் வந்து இப்போது நாங்கள் வந்து இருக்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இருக்கிறத பயன்படுத்தணும். அடுத்து வரப்போகின்ற ஜென்ரேஷன் வந்து நாங்களும் அதே குற்றச்சாட்டு தான். இப்போ நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி செய்து தெரியுமா, அது ஷோ ப்ரெப் கொண்டு போவோம், கிளாக் கொண்டு போவோம், நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அடுத்த ஜென்ரேஷனையும் நாங்கள் பேசத்தான் போகிறோம். இது வந்து அடுத்தடுத்து போகத்தான் போகிறது. ஆனால் குறைகள் இருக்கும். குறைகளை வந்து குறைகளாக பார்க்காமல் நிறைகளாக இந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதை வந்து எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்கும்போது அது திருப்தியானதாக இருக்கும். அதனால் யாரும் பர்சனலாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பொதுவான ஒரு விஷயம் என்னுடைய மனதில் பட்டதை தான் சொன்னேன். திரும்பவும் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. கலை யாத்ராவினுடைய முதலாவது பயணம் இப்படி தான் அமைஞ்சிருந்தது. 2 வேறுபட்ட காலங்களில் பயணித்து கொண்டிருக்கிற 2 பேரை மனசு திறந்து பேச வச்சிருக்கோம். இந்த நேரம் உங்களுக்கும் சந்தோஷமான பல தகவல்களை தெரிஞ்சு கொண்ட ஒரு நேரமாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு அங்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்ற நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம்.